ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். காங்கிரஸ் கட்சிக்குள் கோஷ்டி பூசல், உள்குத்து நடப்பது சகஜம். ஆனால் சமீபத்தில் நடந்த ஒரு உள்குத்தால் ராஜ்யசபா எம்பி பதவியே பறிபோனது. இதனால் கடும் கோபத்தில் உள்ளார் லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல். காங்கிரஸ் சார்பில் ராஜ்யசபா பதவிக்கு மத்திய பிரதேசத்திலிருந்து தமிழரான மீனாட்சி நடராஜன் போட்டியிட்டார். இவர் ராகுலுக்கு மிக நெருக்கம். இவரது பெற்றோர் தமிழகத்திலிருந்து மத்திய பிரதேசத்தில் நிரந்தரமாக குடியேறியவர்கள். இவருக்கு சீட் கொடுத்து வேட்பாளராக களமிறக்கியது மத்திய பிரதேச காங்கிரஸில் உள்ள பலருக்கும் பிடிக்கவில்லை. இவர் மிக எளிதாக ராஜ்யசபா தேர்தலில் வெற்றி பெற்று எம்பி ஆகியிருக்க முடியும். ஆனால் கடைசி நேரத்தில் இவரது வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது. நிலுவையில் உள்ள வழக்கை தெரிவிக்காததால் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது என தேர்தல் நடத்தும் அதிகாரி தெரிவித்தார். இந்த வழக்கு தெலுங்கானாவில் மீனாட்சிக்கு எதிராக உள்ளது. அங்குள்ள பெண் கவுன்சிலர் ஒருவர் மீனாட்சிக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்ய அவருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. இது வெறும் நோட்டீஸ் தான், முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யவில்லை என வழக்கறிஞர்கள் வாதிட்டும் தேர்தல் கமிஷன் ஏற்கவில்லை. தெலுங்கானாவிற்கு சட்டசபை தேர்தல் நடந்தபோது அங்கு காங்கிரஸ் பார்வையாளராக இருந்தவர் மீனாட்சி. இவருக்கும் முதல்வரான ரேவந்த் ரெட்டிக்கும் ஆகாது. இதற்கிடையே மீனாட்சி மீதான வழக்கை பற்றி கூறியதே தெலுங்கானா காங்கிரஸ்காரர்கள்தான் என தெரியவந்துள்ளது. மத்திய பிரதேச காங்கிரஸ் மூத்த தலைவர்களான கமல்நாத், திக் விஜய் சிங் தான் இந்த பிரச்சினைக்கு காரணம் என சந்தேகித்த ராகுல் இதுகுறித்து விசாரணைக்கும் உத்தரவிட்டுள்ளார்.